ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் பைக் இன்ஜின் இவ்வளோ ஹீட் ஆகுது, இது நார்மலாக இல்லை ப்ராப்ளமா? இந்த வீடியோவில் நம்ம பைக் இன்ஜின் பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ரீசன்ஸும் அப்புறம் சிம்பிள் சொல்யூஷன்ஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, பைக் ஹீட் ஆகிறது காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் உள்ள பெட்ரோல் எல்லாமே பர்ன் ஆகும், ஃபியூலும் பர்ன் ஆகும். அது நேச்சுரலாக ஹீட் ஆகிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பைக்ஸ்லாம் இது கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NS 200, Duke 200, அப்புறம் R15 அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ப்ராப்ளம் என்னென்னா, எக்ஸஸ் ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஹீட் ஆனால் அதுக்கு இன்ஜின் லைஃப் நல்லது இல்லை. அது பார்த்திங்கன்னா அதனால் நம்ம ரீசன் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பைக் இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஆயிலோட மெயின் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பார்ட் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண வைக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கம்மியானால் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஜின் பார்ட்ஸு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும். அதனால் பைக் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜின் ஆயில் மட்டும் ரெகுலராக சேஞ்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 to 4000 கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் ஹீட் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டே இருப்போம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிராஃபிக்கு இல்லைனா சிக்னல் போட்டுருவாங்க. அந்தமாரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சதே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணி வச்சதே நல்லது. நீங்கள் அப்படியே ரன்னிங்கில் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பைக் அதிகமாக ஹீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தமாரி டைமில் பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்தமாரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டோடனே நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய வண்டியில் கூலண்ட் ஆயிடு இல்லை லிக்விட் கூலண்ட் பைக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். கூல் லெவல் ஆனால் இன்ஜின் ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பைக் இன்ஜின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும். அந்தமாரி கூலண்ட் ஆயிலெலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கூலண்ட் ஆயில் லெவல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கூலண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக டாப்அப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சடனாக ஆக்சிலேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் IRPMல ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளச் விடுறது, அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது, அந்தமாரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைக் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ஏர் ஃபில்டரு, அது பார்த்தீங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸு. செயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் லூப் போட்டு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கூட தூசி கல் அந்தமாரி பட்டு கூட அது ரொம்ப இதுவாக கஷ்டப்பட்டு செயின் சுற்றுற மாரி இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்போ கூட பைக் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றி நீங்கள் கிலோமீட்டர் ஓடாமல் விட்ருப்பீங்க. ஆனால் இன்ஜின் ஆயில் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதம் அந்தமாரி கிட்ட ஆகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிலோமீட்டர் ஓட்டலான்னு சாரி மாதம் சொல்லிட்டேன், 3 மாதத்துக்குள்ளே நீங்கள்
இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3000 கிலோமீட்ரு ஓட்டலானோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய் கொஞ்சம் குளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதால சரியாக வாய்ஸ் வேறு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக்கு இன்ஜின் ஹீட் அவாய்ட் பண்ண என்னென்னா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூலண்ட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைடிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கீர் போட்டு கரெக்டாக கிளச்சு பிடிச்சி எந்தெந்த ஸ்பீடுக்கு எந்தெந்த கீரு போடணும் அந்தமாரி பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைலேஜும் தரும். இந்த பைக்குக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே ரைடு பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிகமான டிராஃபிக் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பைக் சர்வீஸ் பண்ணுங்கள். அதான் சொன்னால இன்ஜின் ஆயிலு, அப்புறம் ஏர் ஃபில்டரு, அப்புறம் கூலண்ட் லெவல் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டயரில் காற்று எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கரெக்டாக லெவலாக வச்சு ஓட்டுங்க. அப்புறம் செயின்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கூட உங்களுக்கு இன்ஜின் ஹீட் ப்ராப்ளம் வரலாம். சொல்லி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஹீட் எல்லாமே குறையும். அப்புறம் இந்த வீடியோவில் இன்ஜின் ஹீட் ஆகிறத பற்றி எல்லாமே சொல்லியிருப்போம், சொல்யூஷன் சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு பைக் பற்றி வேறு எதனா தெரியணும் அந்தமாரி இருந்தால் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அந்த பைக் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். இனிமேல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு அந்தமாரி இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டாபிக் போடலாம் அது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் பைக் இன்ஜின் ஹீட் எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.